இந்தியா, ஆஸ்திரேலியாக்கு இடையில முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்கு. இரு அணிகளுமே 1க்கு 1 அப்படின்ற சமநிலையில இருக்காங்க. தற்போது 3வது டெஸ்ட் போட்டி பிரிஸ்பேன்ல துவங்கவுள்ள நிலையில, இந்த போட்டிக்கான டாஸ் வென்ற இந்திய அணி பார்த்தீங்கன்னா, முதல்ல பந்து வீச்ச தேர்வு பண்ணியிருக்காங்க. பிரிஸ்பேன் பிட்ச் துவக்கத்துல முழுக்க முழுக்க வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னுமே கணிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக முதல் 2 மணி நேரத்திற்கு பேட்டர்கள் விக்கெட்டுகளை பாதுகாக்கும் முயற்சியில ஈடுபடுவது சிறந்ததாக இருக்கும். 4-5 ஆகிய நாட்கள்ல ஸ்பின்னர்களாலுமே தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இதனால 2 மற்றும் 3 ஆகிய நாட்கள் மட்டுமே பிட்ச் பேட்டர்களுக்கு ஓரளவிற்கு ஒத்துழைப்பு தருமால் டாஸ் வென்று பந்து வீச்ச தேர்வு செய்யும் அணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும் அப்படின்னுமே கணிக்கப்பட்டிருக்கு. டாஸ் போடும் நிகழ்வின் போது பேசிய ரோஹித் சர்மா, முதல்ல பந்து வீச விரும்புறோம், பிட்ச் துவக்கத்துல வேகத்திற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு கருதுறோம். இதனால இதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புறோம். இது எங்களுக்கு ரொம்பவே முக்கியமான போட்டி. இந்த போட்டியில தோற்காமல் இருக்க அனைத்தையுமே செய்வோம். இன்று ரவீந்திர ஜடேஜா மற்றும் ஆகாஷ் தீப் ஆகியோர் விளையாடுவாங்க. அஸ்வின், அர்ஷித் ராணா ஆகியோரை நீக்கிறோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. அடுத்து பாத்தீங்கன்னா போட்டியும் ஸ்டார்ட் ஆகி ஒரு சில ஓவர்களுக்கு பிறகு மழை குறுக்கிட்டது. மழை குறுக்கிட்டதால போட்டி தற்போது நிறுத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம அங்கு அதிகப்படியாக மழை பெய்து வருவதால இந்த டெஸ்ட் போட்டி நடைபெறுமா அப்படின்ற சந்தேகமுமே தற்போது எழுந்திருக்கு. அப்படி இந்த போட்டி ரத்தானா இந்தியா உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு தேர்வாகுமா அப்படின்றது தற்போது கேள்விக்குறியாகவுமே பார்க்கப்படுது. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.